இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதற்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணி சார்பிலே இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், 2 வாரத்தில் மீண்டும் முதலமைச்சராக வர இருக்கின்ற இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். வருகின்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய எடப்பாடியார் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும். இது உறுதியாக நடக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் 2 வாரத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அது உறுதி. அது வந்தால்தான் தமிழ்நாட்டிலுள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டிலுள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. இங்கே வருகின்ற அத்துணை தாய்மார்களுக்கும், தமிழ்நாட்டில் அத்துணை பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை கெடுத்து கொலை செய்த ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். கடந்த மாதம் மதுராந்தகம் அருகிலே 14 வயது ஒரு குழந்தையை 2 மனித மிருகம் போதையிலே கெடுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்திலே 12வது படிக்கின்ற ஒரு பெண்ணை கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்தோம். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி அருகிலே 8 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் போதையிலே கெடுத்து ஓடிவிட்ட காட்சியை நாம் பார்த்தோம். அன்றாடம் தமிழ்நாட்டிலே இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் மாற வேண்டும். ஏமா, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? உங்க பேத்திக்கு, உங்க பெண்ணுக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? ஒரே உத்தரவாதம், ஒரே உத்தரவாதம். எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும், அண்ணா அவர்கள் காலத்திலும், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்திலும், எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும். ஆனால் ஒரு குழந்தை கூட கெடுத்து கொலை செய்த சம்பவம் இது வரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த கேடுகட்ட துப்புக்கட்ட திமுக ஆட்சியில அன்றாடம் இந்த குழந்தைகளை சிதைத்து பிஞ்சு குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். இன்று தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3280 விவசாயிகள், தினம் 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. தினம் விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் செய்ததை வைத்து வாக்கு கேட்டார். எடுபடல, ஏன்னா எதுவும் செய்யல.
பிறகு பிஜேபி வந்துரும் ஒரு பொய்யை சொல்லி வாக்கு கேட்டார், அதுவும் எடுபடல. அதன் பிறகு எடப்பாடியார் அவர்களையும் என்னையும் தனிநபர் விமர்சனம் செய்து கொச்சையா மோசமான வார்த்தைகளை கேட்ட ஸ்டாலின் அவர்கள் இப்ப அதுவும் எடுபடல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கிட்டார் தெரியுமா? அதாவது இவ்வளோ தரங்கெட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்களே. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய திட்டங்களை நிச்சயமாக நீர் திட்டங்களை கொண்டு வருவார். இன்னொன்று நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர் திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டார் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், இப்படி